இந்த அஜ்னபி மஹரமி பேன்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமது குடும்பங்களில் நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் முழுமையாக பேணாத குடும்பங்களும் உண்டு. முழுமையாக பேணாத குடும்பங்களும் உண்டு. எல்லாம் அக்கா தானே, தங்கச்சி தானே, தாத்தா தானே, பெரியம்மா தானே, சாட்சி தானே என்ற மெத்தடில் சம்மந்தம் இல்லாதவங்களுக்கெல்லாம் சொல்கிற முழுமையாக பேணாதவங்க உண்டு. ஒரு அளவில் பேணி ஒரு அளவில் பேணாதவங்களும் உண்டு. மனைவிக்கு மட்டும் பேணுற சட்டம் போட்டு கணவன் பேணாத குடும்பமும் உண்டு. விளங்கிட்டா? அது நான் பிரச்சனை, நான் ஏதோ அல்ஹம்துலில்லாஹ் பயான்களுக்கு போகிற வரதுனால ஒரு அளவில் இதாக இருந்துடும். நீ என்ன செய்யப்படான்னு அவங்களா ஒரு நியாயத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடியவங்களும் உண்டு. இன்னொரு பகுதி என்னன்னு சொன்னால், அஜ்னபி மஹ்ரமி கூடாது அப்படின்றதுக்காக சில சட்டங்கள் இஸ்லாம் எங்களுக்கு ஒரு முருகனத்தை தந்திக்கு, ஒரு நெகிழ்வு தன்மையை தந்திருக்கு. அதையும் போட்டு இறுக்கி பிடிச்சிக்கிறது சம்பந்தம் இல்லாமல் இருக்கிற ஒரு லெவலில் உள்ளதும் இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறது. உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம்னா, இந்த அஜ்னபி மஹ்ரமி சட்டங்களில் பெரும்பாலும் மாமி மகள், சாச்சா மகள், பெரியப்பா மகள், பெரியம்மா மகள் எல்லாரையும் என்ன தாத்தா தங்கச்சி, அண்ணன் அதாவது தங்கை என்ற அடிப்படையில் தான் நம்ம பழகிறோம். சிலருக்கு அது ஆச்சரியம். என்னடா மாமிட மகளை எப்படி கூடாதுன்னு சொல்லாது, மாமட மகள் அதிலே ஒரு வித்தியாசம் உண்டு. தந்தையுடைய சகோதரிய மகளுக்கு ஒரு பவரும் தாயுடைய சகோதரி மகளுக்கு ஒரு பவரும் இருக்குது. இது அது எப்படி என்று சொல்கிறேன்னா, தங்கச்சியாகவே பார்த்து பழகிட்டேன் அப்படின்னு. தங்கச்சியாகவே நீ பார்த்து பழகிட்டு சொத்தையும் கொடுத்துட வேண்டியதானே, விளங்கிட்டா? தங்கச்சியாகவே பார்த்து பழகிட்டேன், அதனால் என்ற சொத்தில் தங்கச்சிக்கு எவ்வளோ பங்கு கொடுக்கணும் அந்த பங்கெல்லாம் நான் என்ன செய்வேன், நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து பழகினவனுக்கே சொத்தில் வருது இல்லை? அவ்வளோ பார்த்து பழகின நீ சொத்தில் பங்கு கொடு. உன்னோட தங்கச்சியை கல்யாணம் செஞ்சு வைக்கிற மாதிரி அவளுக்கு திருமணம் செஞ்சு வை. பழகிறதுக்கு மட்டும்தான் சட்டம் சொல்லி கேள்றாய். தங்கச்சி மாதிரியே பார்த்து பழகிட்ட பொய்யா இல்லையா? தங்கச்சி மாதிரியே பார்த்து பழகிட்டா ஏன் சொத்துலேயே தங்கச்சி மாதிரியே கூட உனக்கு அது வரும். சொத்தில் வந்தோடனே அது தங்கச்சி இல்லையே, இஸ்லாமிய அடிப்படையில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையேன்னு அங்கே வந்துடுறான். அப்போது உனக்கு அந்த பார்த்து பழகிட்டேன்னு உன நாக்கில் சைத்தான் பேசுகிறது. பார்த்து அப்படி பழகிட்டேன் அப்படி. இது மட்டும் இல்லை, அதாவது சாதாரணமான இந்த யூனிவர்சிட்டியில் அங்கேங்களை படிச்சுட்டு என் தங்கச்சி மாதிரி நான் பார்த்து பழகிட்டேன் அங்கேயும் சொல்கிறானு. அங்கேயே தங்கச்சி மாதிரி நான் பார்த்து பழகிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். தங்கச்சி மாதிரி பார்த்து பழகலை, இன்னும் நீ மற்ற மாதிரி பார்க்குறதுக்கான சூழ்நிலை இன்னும் வரலை. அதான் அர்த்தம். அந்த சூழ்நிலை வந்து உனக்கு விளங்கு தங்கச்சி இல்லைன்னு. அது வந்துட்டேன்னா தங்கச்சி இல்லைன்னு விளங்க மட்டும் புரிஞ்சுக்கணும். அப்போ இதில் நீங்கள் பார்க்கலாம் என்னென்னா, அப்போது பெரியம்மட மகள் அது இதுலேயும் வளர்ந்தவங்க வளராதவங்க எப்படி ரெண்டு. நம்ம பிறந்த காலத்திலிருந்தே அவங்க நம்மளே வளர்த்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 40 வயசுக்கு நம்மளுக்கு ஒரு 15 வயசு இருக்கும். அவங்க 50 ஆகுள்ள நம்ம ஒரு தாயின் ஸ்தானத்தை பார்ப்போம். தாயின் ஸ்தானத்தை பார்க்கக்கூடாண்டெல்லாம் இல்லை. அவங்க என்னை வளர்த்தவங்க அந்த கண்ணியம் அதோடலாம் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஆனால் அஜ்னபி மஹ்ரமி வேணும். இப்போ ஒரு தாய் ஒரு பிள்ளையை வளர்க்குறா, பால் கொடுக்கல, வளர்த்தா நிச்சயமாக அவங்க என்ன சிந்தனைக்கு அந்த பிள்ளைக்கு இல்லை தாய் மாதிரி என்ன சிந்தனை தான் என்ன செய்ய இருக்கும். ஆனால் அஜ்னபி மஹ்ரமி என்ற சட்டம் பேணப்படாது. அதெல்லாம் இருக்கும். தாயுடைய அந்தஸ்தில் சில டைமில் குழந்தையாக இருந்து வளர்த்தவங்களுக்கு அந்த பார்வை தான் என்ன செய்யும் இருக்கும். அப்போது என்னை தாய் மாதிரி வளர்த்தவ அப்படின்னு தான். இப்போ உம்மு ஐமன் எடுங்களேன், ரசூலாங்களுக்கு அஜ்னபியா இல்லையா? உம்மு ஐமன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்னபி தான். விடுதலை செஞ்ச பிறகு அஜ்னபி தான் அவங்க. அப்போ உம்மு ஐமன் அஜ்னபியாக இருந்தாலும் கூட வளர்த்த தாய் என்ற அந்தஸ்தை ரசூலாக என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. பேணுதல் சரியாயிருச்சு. மார்க்க எல்லைகளோட அபாயா போட்டு அந்த இதுகளோட நீங்கள் உறவை பேணிலும் அவங்களுக்குரிய மரியாதை, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய என்ன ரெஸ்பெக்ட், எல்லா அஜ்னபி பெண்களை விட அவங்களுக்கு கூடுதலாக நீங்கள் என்ன செய்கிறது, மதிக்கிறது, உதவுறது, இதெல்லாம் என்னது ஒரு பிழையொன்றல்ல. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா ரலியல்லாஹு அவங்களுடைய நண்பிகளுக்கு என்னது இறைச்சிகளெல்லாம் பங்கு வைப்பார்கள்னா அவங்கள அஜ்னபி தான். ஆனால் ரசூலா பங்கு வைக்கிற அந்த கண்ணியத்தோடு ரசூலா என்ன செஞ்சாங்க, அதில் நடந்து கொண்டாங்க. ஸோ கண்ணியம் பேண வேண்டிய அளவுலான அஜ்னபி இதெல்லாம் இருப்பாங்க. நம்மளோட தாத்தால, நம்மளோட தங்கச்சிமார்கள் நம்மளே பார்க்குற விஷயங்களில், நம்மளோட பெரியம்மா மக்களில், சாட்சி மக்களில் உபகாரம் செஞ்சு ஒரு அண்ணன் மாதிரி அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, இருந்திருப்பாங்க. சட்டமெண்டு வரக்குள்ள நீங்கள் அண்ணன் சொல்லிக்கங்க, தங்கச்சின்னு சொல்லிக்கங்க, தாத்தா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சட்டமெண்டு வரக்குள்ள அவர் அஜ்னபி தான், நான் என்ன அதான் அஜ்னபி தான் என்ற அந்த அம்சத்தில் அவங்க நடந்து கொள்ளணும். ஆடை ஒழுக்கத்திலையும் தான், பேசுகிறதுலையும் தான், முன்னுக்கு பின்னுக்கு வாரதுலையும் தான் அந்த சட்டம் என்ன செய்யணும், பேணப்பட வேண்டும். இதுதான் நீங்கள் பிரதானமான ஒரு அம்சம். இப்போ சிலர் திருமணம் முடிக்கிறாங்க. திருமணம் முடித்தா அந்த பிள்ளையோட தங்கச்சி சின்ன குழந்தையாக இருந்தீங்க, இவர் தான் வளர்த்திருப்பார், இவர் தான் வாழ வச்சிருப்பார், இவர் தான் படிப்பிச்சுப்பார், இவர் தான் அவர் உருவாக்கி எடுத்து திருமணம் முடிச்சு வைக்கிற அளவுக்கு இருந்திருப்பார். அப்போ அந்த பிள்ளை மைனியாக இருந்தால் கூட என்ன தந்தையுடைய அந்தஸ்தில் என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க, என்னை வளர்த்தவர் என்னன்னு பார்ப்பாங்க. ஆனால் என்றைக்காக இருந்தாலும் சரி உனக்கு அஜ்னபி என்றதை நீ மறக்கக்கூடாது. அப்போ அவங்க அபாயா பேணும், ஒழுக்கம் பேணும்னு எனக்கு வாப்ப மாதிரி, அதனால் நான் சாதாரணமாகவே பழகுவேன் அப்படி இப்படி இதெல்லாம் சொல்லக்கூடாது. அஜ்னபி தான், மஹ்ரமி தான். இந்த சட்டத்தில் சில வேளை ஒரு மஹ்ரமியை விட்டு இது உபகாரத்துக்கு சொல்லப்படலை. மஹ்ரமியோட ஒரு அஜ்னபி நல்லா கவனிச்சிருப்பார், நல்ல முறையில் என்ன செஞ்சுப்பார், உறவுகளை பேணிப்பார். மஹ்ரமி பேணாமல் இருப்பார். ஆனால் ஒழுக்கம் என்றதுக்கு மஹ்ரம் தான். ஒழுக்கம் என்றதுக்கு மஹ்ரம். அப்போ மஹ்ரம்கள்லேயும் கெட்டவங்க இருக்கிறாங்க தானே, விதி விலக்கு.
விளங்கிட்டா? விதிவிலக்கை கொண்டு வந்து பொதுமைப்படுத்தி என்ன செய்யக்கூடாது. இப்போ மகரம்களே சில கெட்டவங்க வைப்பாங்க, பிள்ளைகள் கெட்டு போகிறதுக்கு காரணமான மகரம்கள் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அப்போ அவங்கள நம்ம என்ன செய்யணும், அது அவன் வந்து என்னது அந்த மஹ்ரூம், அவனுடைய இன்சானியத், அவனுடைய மனிதாபிமானம் விட்டு போயிட்டான், அவனுடைய தபியத் மாறிட்டு அவனை ஒதுக்கி வைக்கணும். அவனை என்ன செய்யணும், நம்ம ஒதுக்கி வைக்கணும். அப்போ மகரமை ஒதுக்குற அவன்கிட்ட கூட நம்ம ஹிஜாபோட பேணிக்கொள்ள வேண்டிய நடைமுறையில் என்ன செய்யும். அப்படி சில தந்தைமார்கள் வந்துடலாம், ஒரு சகோதரன் வந்துடலாம், யாரோ ஒரு சாச்சா பெரியப்பா அப்படி வந்துடலாம், அவன் கெட்டு போனதால் அவனோட ஃபித்ரத் மாறினதால் அவனை நம்ம என்ன செஞ்சிடணும், ஒதுக்கிறோம். மகரமட்ட சட்டத்துக்குள்ள அவனை எடுக்கல, இன்னும் சொல்ல போனால் அஜ்னபியோட தூரமாக அவனை என்ன செய்யணும், நம்ம வைக்கணும். அது விதிவிலக்காக நடந்தா. ஆனால் விதிவிலக்குகளை கொண்டு வந்து பொதுமைப்படுத்தி சொல்லக்கூடாது. இயற்கையான உணர்வு அப்படி இல்லை, இயற்கையான உணர்வு அப்படி இல்லை. இப்போ வீடுகளில் இது சர்வசாதாரணமாக இந்த மாதிரி படிக்க டியூஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறது, ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் இவர் தான். யார், இந்த அஜ்னபி தான் என்ன செய்யுது, கூட்டிகிட்டு போகிறோம். இதெல்லாம் மார்க்க ரீதியாக என்ன பிழையான ஒரு இடத்துக்குள்ள வரும்னு விளங்கணும். அதே போல் வீட்டுக்குள்ளே வார போகிறதுகள், திருமணம் முடிச்சு ஒரு அந்நியமான ஒரு கணவன் வந்திருப்பார், நான் வந்து தங்க இப்படியா பார்த்துட்டேன் அப்படியா பார்த்துட்டேன்னு அந்த கணவனுக்கு மார்க்கம் இல்லாட்டி அவன் விட்டுருவான். ஓகே தம்பி இது மாதிரி தான் அப்படி தான் பார்க்குறேன். ஆனால் ஒரு நாள் ஃபித்னா வாகிச்சேன்னா எல்லாம் என்ன செஞ்சிடும், தலைகீழாக வந்து முடியும். இவனுக்கு ஒரு ஈர்ப்போ ஏதோ உண்டு, அந்த இயற்கை தபியத் ஃபித்ரத் அது ஈர்ப்பு இருக்கிறது, அஜ்னபியோட ஒரு ஈர்ப்பு இருக்கிறது ஃபித்ரத். ஃபித்ரத் ஒரு நாள் என்ன செஞ்சிடும், வெளிப்பட்டுட்டு என்று சொன்னால் அதனுடைய நல்ல வாழ்க்கையை என்ன செஞ்சிடும், பாதிச்சிடும். அப்போ அதனால் வார்த்தையில் அண்ணன் தங்கை தாத்தா அப்படின்னு கூப்பிட்டுக்கிறதுல மார்க்க ரீதியாக பிழை இல்லை. ஆனால் உண்மையிலே அண்ணன் தங்கை இல்லைன்றதை நீங்களே நிரூபிப்பீங்க. இதில் சொத்து சுகம் கொடுக்கறதுல வழக்கேடு வார இடங்களில் வந்து நிரூபிப்பீங்க. அப்போ அப்படி இருக்கிற டைமில் இந்த சப்ஜெக்ட் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அதே நேரம் நன்றி கூறத்தக்க அஜ்னபிகளாக இருந்தால், ஒரு தாத்தாவாக, ஒரு அண்ணனாக, ஒரு தந்தையாக, ஒரு தந்தையுடைய ஸ்தானத்தில், ஒரு மச்சான் இருந்து கூட தந்தையுடைய ஸ்தானத்தில் அப்படியெல்லாம் இருந்தால் அந்த கண்ணியத்தை பேணி நீங்கள் என்ன செய்யணும், அவங்களுக்குரிய அந்த உபகாரம் செஞ்சாங்களே அந்த உபகாரம் செஞ்சதை பேணி நீங்கள் இந்த விஷயத்தில் என்ன செய்யணும், நடந்து கொள்ள வேண்டும்.